அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பெரிய முயற்சி 2024 தொடர்ந்தது. 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவில் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களை வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க ஒரு பால்வியல் திறன் பயிற்சியாளர், மேனாள் டிவிசிபிள் மேனேஜராக எல்ஐசியில் பணியாற்றினாங்க. இவங்களுடைய பிறப்பு பார்த்திங்கன்னா கன்றமாணிக்கம், சிவகங்கை மாவட்டத்தில். இப்போ இருக்கிறது காரைக்குடி. எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் 40 ஆண்டுகள் டிவிஷனல் மேனேஜராக பணிபுரிந்து மிக சிறப்பாக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றிருக்காங்க. பணி நிறைவுக்கு பிறகு கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு தனிநபர் முன்னேற்றம், வாழ்வியல் திறன் பயிற்சி அளித்து கண்டினியூஸாக வழங்கி வந்துட்டுருக்காங்க. இதுவரை 40,000 மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறுவனங்களில் விற்பனையாளர்களுக்கு விற்பனை துறையில் எப்படி விற்பனை பண்ணணும், ஆளுமை திறன் பயிற்சி, இன்சூரன்ஸ் முகவர்களுக்கு பயிற்சி, இது மாதிரி நிறைய பயிற்சிகள் அளித்து வந்துட்டுருக்காங்க. ஜூமில், யூடியூபில் இலக்கியம், பயிற்சி உரைகள், நூலுரைகள் 400க்கும் மேல் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நிறையா எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க நூல்கள்னு பார்த்திங்கன்னா தடைகளும் விடைகளும், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ன்ற நூல் எழுதியிருக்காங்க. வள்ளுவமும் காப்பீடும் அப்படின்ற பேப்பர் இது பண்ணியிருக்காங்க. இனிய நீதி நூல்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நற்புலரியிலையும் தொடர்ந்து ஆரம்பத்தில் தன்னால் இயன்றவரை, ஏன்னா ஓய்வு பெற்ற பிறகும் ஓய்வு பெறாமல் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஐயா. இவங்க பஞ்சுகுருகுலம் அப்படின்ற அமைப்புலையும் மெம்பராகவும் பயிற்றுனராகவும் வந்துட்டுருக்காங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை மூத்த பயிற்றுனர் வினைதீர்த்தன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. ஐயா வாருங்க ஐயா, ப்ளீஸ் வெல்கம். This floor is yours. You can start ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ரெக்கார்டிங் இருக்குல்ல? ஆகிட்டு தான் இருக்குங்கய்யா, நீங்கள் பேசலாம். மகிழ்ச்சி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். இந்த நற்காலையில, நற்புலரியில இனிய நண்பர்கள் திருமிகு குமரேசன், திருமிகு சிவக்கணி, திருமிகு ரம்யா, திருமிகு அருணகிரி, திருமிகு லோகநாதன் உடன் நமது குமரேசன் அவர்களோடு உடன் நின்று மிகச்சிறப்பாக தளத்தை நடத்தி செல்கிற திருமிகு ரமேஷ், திருமிகு அருணகிரி மற்றும் 6 என்கிற தளத்தில் இணைந்திருக்கவங்க மற்றும் அனைத்து நண்பர்களையும் வணங்குவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த தலைப்பு என்னை ரொம்ப கவர்ந்தது. மூடனாக இருங்கள். நான் இனிய நண்பர் திரு குமரேசன் 911 நிகழ்வுகள் அதை கொண்டு செலுத்துறது மிக உன்னதமான பணியாக, சிறந்த பணியாக, தேவையான பணியாக நான் கருதுறேன். அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நமது இனிய இளைய நண்பர். இந்த நற்காலை பொழுதுல நீங்க இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நான் என்னுடைய பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் உரிய. உங்கள் அனைவரையும் மீண்டும் பாராட்டி வாழ்த்தி நான் மூடனாக இருங்கள் அப்படிங்கிற தலைப்பை தொடங்குறேன்.
நான் சொன்னேன், எனக்கு கவர்ந்தது. அதனால திரு குமரேஷ் அவர்களே, குமரேசன் அவர்களை நானே அவரை தொடர்பு கொண்டு நான் இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துகிறேன்னு கேட்டேன். அதற்கு உடனடியாக, அதான் அவர்கிட்ட உள்ள ஒரு செயல் ஆற்றல். இன்று யாரை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அதை பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மூடனாக இருங்கள் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு 4 வகையில இலக்கியத்துல, வாழ்வியல் முறைகள்ல, உறவுகள்ல, ஒரு நடைமுறையில இந்த மூடனாக இருங்கள் அப்படிங்கிறதையும் அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை திருக்குறள் வழியாகவும் இந்த சான்றோர்களான நண்பர்களிடையே பகிர்ந்து கொள்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இலக்கியத்துல பார்த்தா கொடை மடம்ங்கிறான் மூடனாக இருந்தது. என்ன, முல்லைக்கு பாரி தேறிந்தார் அப்படிங்கிறாங்க. முல்லைக்கு ஒரு பேரரசன், அவன் ஒரு பணியாளர்களை சொன்னா ஒரு மூங்கில வெட்டி வந்து அதுக்கு ஒரு படர்வதற்கு கொழுகும்பு கொடுத்திருக்கலாம். ஆனா தன்னுடைய தேரையே அழித்தான் அப்படின்னு இலக்கியம் பதிவு செய்யுது. இது மூடனாக இருந்தது, கொடை மடம் அப்படின்னு இலக்கியம் சொல்லுது. அதே மாதிரி ஒரு மயிலுக்கு வாடையில வாடுதேன்னு சொல்லி தன்னுடைய மேலாடை போர்வையாக போர்த்தினா அப்படிங்கிற போது அது எவ்வளவு நேரம் போத்திக்கிட்டு இருக்கும். அப்படிலாம் நினைச்சா அது நடக்காது. அங்கு ஒரு மூடனாக, அது கொடை மடம்ங்கிறாங்க. அடுத்தது வாழ்வியல்ல பார்த்தா குழந்தை உறவுகள்ல நம்ம மூடனாக இருக்கணுங்கிறாங்க. குழந்தைகள்கிட்ட நம்ம அந்த அறியாதவர்களாக நடிக்கிற போது பிள்ளை ஒளிஞ்சுக்குது, நம்ம தேடி அதை ஒளிஞ்சிட்டு கண்டுபிடிக்காது முடியாத மாதிரி நடிச்சு கடைசியில் அந்த பிள்ளைய பார்க்கிற போது அது எவ்வளவு நல்லா இருக்கு. அது ஒரு கொடை, அது ஒரு பிள்ளைகிட்ட ஒரு சொல்றாங்க. அடுத்தது உறவுகள்ல மனைவி தாம்பத்தியத்துல தோற்றவர் வென்றார் அப்படின்னு சொல்லுது. அங்கே பெருசா அரிதொரும் அறியாமைன்னு சொன்னிச்சு வள்ளுவம். காமிச்சுக்கிறது அது தெரிஞ்சது. அதாவது வாழ்க்கையில வெற்றி பெற சரியம்மா சாரியம்மா 2 வார்த்தை சொன்னா போதுங்கிறாங்க. மூடனாக இருத்தல் தான் அந்த சாரி. தப்பு நம்ம செஞ்சிட்டா உடனே ஒத்துக்கணுமா, தப்பு செய்யலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா. அதாவது அந்த மடம்னு தான் அது. அங்கேயும் ஒரு மடம் இருக்கு, ஒரு மூடத்தனம் மாதிரி காமிச்சுக்கிறது. அதாவது அறியாதது போல நடந்து கொள்வதை இதை இங்க நான் சொல்றேன். அப்ப உறவுகள்லையும் விட்டு கொடுக்கறதுலையும் அந்த மூடனாக இருக்கிறது பெரிய ஒரு அந்த இன்பத்திற்கு அங்கே வழிவகுக்குது. உறவுகள் மறுபடியும் தொடர்வதற்கு, உறவுகள் உடையிறதுக்கு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தையாமா, நான் அப்பவே சொன்னனே அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. அப்ப அந்த விஷயம் நடந்துருச்சுங்கிறது ஒரு பொருள், முடிஞ்சிருச்சு. அடுத்தது, நான் உன்னை விட அறிவாளி, நீ ஒரு முட்டாய். இங்கே தான் இதுவா காமிச்சுக்கணுமா? நம்ம என்ன பண்றோம், அப்பவே சொன்னனே. அப்ப அப்படி சொன்னா நீ ஒண்ணும் தெரியாதவன் அப்படின்னு நம்ம குத்தி காட்டுறதா இருக்கா. அங்க என்ன சொல்றாங்க, இந்த ஜிபிஎஸ் இருக்குல்ல உறவுகள்ல, அது ஒருபோதும் அடுத்ததோட குறை சொல்றது இல்லையா, குற்றம் சொல்லாதான். ஜிபிஎஸ் நீங்க பாருங்களேன், நம்ம ஒரு தவறான வழியில போயிட்டோம், நடந்துருச்சு, அது உடனே அது புது வழியைத்தான் காமிக்குவான். அது அடுத்தது இந்த விளைவுல திரும்பு அப்படின்னு சொல்லும். நீ அப்படி பண்ணிட்டியே, நான் சொன்னேன் கேட்கலையே அப்படின்னாலும் சொல்லாது ஒவ்வொரு தவணை. அப்போ நான் அப்பவே சொன்னேனே அப்படிங்கிறது ஒரு உறவுகளை உடைக்கிறதா.
என்ன அப்பவே சொன்னா புத்திசாலின்னு காமிச்சுக்கிறோமா. இது வாழ்வியல்ல சொல்றது மாதிரி. அப்ப இதெல்லாம் நடைமுறையில பார்த்தோம்னா நிறைய நடக்காத விஷயம். நம்ம ஜோகாரி விண்டோல ஒரு ஸ்பாட் சொல்றோம், என்ன எனக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது. அந்த ஸ்பாட் அதுல அறியலைன்னா அது அறியாதவன் உடன் தான். அப்ப எனக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறத டார்க் ஸ்பாட்டுங்கிறாங்க. அதுல எப்ப வெளிச்சம் வருதோ அப்ப அந்த பிரிட்ஜி புலனாகும், அந்த பாலம் புலனாகும். நம்மளா நிறைய கற்பனை பண்ணி நம்ம அத ஏதாவது நிமித்தம் பார்க்கிறது, குறி பார்க்கிறது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் எப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகள்லாம் வந்துருது. அவன் இந்த இது என்ன IPL மேட்ச் நடந்தது, அவனுடைய டீம் அவன் சென்னை சூப்பர் கிங்ஸ். எப்பவெல்லாம் சென்னை ஒரு தவணை அந்த வென்ற போது ஒரு சட்டை போட்டிருந்தாராம். அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடக்கிற போது அவன் அந்த சட்டையை போட்டுக்குவான். அந்த இடத்த விட்டு நகர மாட்டான், நகர்ந்தா அவுட் ஆயிடுவாங்களாம். அப்ப மூட நம்பிக்கைகள், அதாவது அது நடக்கிற போது நடக்கும். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ங்கிறாங்க இந்த இடங்கள்ல. வெளிச்சம் வருகிற போது நம்ம என்ன பண்றோம், ஒரு சோசியம் பார்க்க போறோம் அல்லது குறி கேட்க போறோம். அதாவது டார்க் ஸ்பாட்ல இருக்கிறத அறிஞ்சுக்கிறது, அது அப்படியே இருக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது ஒரு யதார்த்த வாழ்வுல சொல்லுவதாக சொன்னேன். இப்ப 4 இடத்துல சொன்னேன். இலக்கியத்துல கொடைமடம்னு சொன்னேன், வாழ்வியல்ல தோற்றவர் வென்றார்னு சொன்னேன். அப்ப அங்கே மூடனாக இருந்தது மாதிரி காமிச்சுக்கிறது. இருத்தல் ஒன்று, மூடனாக இருக்கிறது வேற. மூடனாக இருத்தல்ங்கிறாரு. மூடன்கிறது முட்டாள், முட்டாளாக இருத்தல் அப்படிங்கிற 2 வார்த்தை இனிய நண்பர்கள் கொடுத்த வார்த்தை. முட்டாளாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப நம்ம நாங்க அது அந்த நடைமுறை வாழ்க்கையில ஒண்ணு சொன்னேன். இலக்கியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத, அதாவது நான் ஏதாவது இது தெளிவு பெறணும்னா, ஐயம் இருந்தா நான் எங்கு செல்வது என்றால் திருக்குறளுக்கு தான் செல்றது. இந்த மூடனாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு உண்மை பொருள் என்ன? உண்மை பொருள் என்று சார், உண்மை பொருள் மூடனாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன உண்மை பொருள்? ஒரு திருக்குறள், அது மடியின்மையில 605வது குறள். அது சொல்லுது, நெடுநல், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த குறள் தான். நெடுநீர், அதாவது நாள் நெடுநாள், நேரம் நெடுநேரம். நெடுநீர் அப்படின்னா ப்ரோக்ராஸ்டினேஷன். நெடுநீர், மறவி, மடி, துயில். இந்த மறந்துடுறது, இந்த சோம்பல் தான் எல்லாத்துக்கும் தாய். இதெல்லாம் மிதமிஞ்சிய தூக்கம். இதெல்லாம் 4ம் கெடுநீரார் காமக்கலன். யாராவது கெட்டு போனோம்னா இந்த 4ஐயும் விரும்பி கை கொள்ளுவான் அப்படின்னு அந்த குறட்பா சொல்லுது. இங்கே மூடனாக இருங்கள் நான் என்னன்னு பாக்குறேன், நீ கெட்டு போகணும்னா நீ அறியாதவனாக, புரியாதவனாக, தெளிவில்லாதவனாக இரு. எப்ப கெட்டு போகணும்னா அங்கே என்ன கலன்? காமக்கலன். விரும்பி கை கொள்ளுவார்கள், மூடனாக இருப்பார்கள். மூடத்தனம். அப்போ இங்கே மூடனாக நீ கெட்டு போக வேண்டும் என்றால் மூடனாக இரு அப்படின்னு சொல்லுவதாக நான் இந்த தலைப்பை எடுத்துக்கிறேன். ஒண்ணு, அந்த விளைவை மனசுல நினைச்சு பார்க்கறதுக்காக. அப்ப பேதமை அப்படின்னா புல்லறிவாண்மைன்னு திருக்குறள் சொல்லுது. அறிவை ஆளுதல் அறிவாண்மை, புல்லறிவாண்மை அது மூடத்தனம். அந்த மூடத்தனத்துக்கு அந்த ஒரு குறள் ரொம்ப அருமையான குறள், அறிவின்மை இன்மையுள் இன்மை. இந்த மூடத்தனம் முட்டாள்தனம் இருக்கிறதே, அது என்னவா?
இன்மையுள் இன்மை. அதுதான் நம்மகிட்ட இல்லாததுல சிறந்தது, உச்சமானது அறிவின்மைங்கிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். அறிவின்மை, இன்மையுள் இன்மை, பிரிதின்மை என்று அழகா சொல்லுது. எத்தனை இன்மை வருகிறார். பிரிதின்மை, மற்றது எது இல்லாட்டிய அதை இன்மையா கொள்ளாது உலகு. இந்த உலகம் அவற்றையெல்லாம், உலகம் என்பது உயர்ந்த ஒரு மேற்றேன்னு சொல்றது. இந்த அறிவாளிகள், சிறந்தவர்கள் எதைத்தான் ஒருத்தனை ஜட்ஜி பண்றாங்க, அந்த எதை வைத்து ஒருத்தனை எடை போடுகிறார்கள், அவனை ஒற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா அந்த அறிவு தான். அப்ப அறிவின்மை, இன்மையுள் இன்மை, பிரிதின்மை, இன்மையா கொள்ளாது உலகு. அது இருந்தா பரவாயில்ல. அப்ப எப்படி அறிவை பெறணும்? மூடனாக இல்லாது இருக்கிறது என்ன பண்ணணும்? இது மாதிரி ஒரு சங்கம், சத் சங்கம் சொல்றார்கள். ஒரு நல்ல சங்கம், நல்லாரோடு இணங்கி இருந்து நாம் அந்த நல்ல நூல்களை படித்து நல்லார் பெருமை சொல்லி அவர்களோடு இணங்கி இருக்கணுங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அந்த இல்லாது இருத்தல், உடனாக இல்லாது இருத்தல். சரி, பேதமை அப்படின்னா அங்கதான் விளக்கமா அவர் தர்றாரு. புல்லறிவாண்மையில தானாகவும் செய்ய மாட்டானா, தனக்கும் தெரியாது, சொன்னதையும் கேட்க மாட்டான். அப்ப அந்த நான் சொன்னேன், நல்ல ஒரு பெரியவர்களுடைய கூட்டுறவும் அவர்கள் சொற்களும் ஒரு வழுக்கு நிலத்துல நமக்கு ஊன்றுகோல் போல இருக்குங்கிறாங்க. ஏவவும் செய்யலாம், செஞ்சா சொன்னாவும் செய்ய மாட்டான். ஏகவும் செய்யலாம், தான் தேரான் அவனும் செய்ய மாட்டான். அவ்வுயிர் ஊமழவும் ஓர் நோய். இது ஒரு நோயின்னு சொல்றார், ரொம்ப இரக்கத்தோட சொல்றார். அது அவன் உயிர் போற வரைக்கும் அவனுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப அறிதல், புரிந்து கொள்ளுதல், மூடனாக இல்லாதிருத்தல் அப்படிங்கிறதான் நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தது பேதமை. நான் அந்த கொஞ்சம் திருக்குறள்ல அதிக நேரம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா திருக்குறள்ல தான் எல்லாம் இருக்கு. பேதமை, அறிவின்மை, முட்டாள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு? பேதமை என்று ஒன்று யாதனின். பேதமைனா என்ன? ஏதங்கொண்டு, அதாவது அதில் இருக்க துன்பத்தை இவன் ஏத்துக்கின்றானா, ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல்னாரு. அதாவது லாபத்தை விட்டுட்டு ஏதம் கொண்டு துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதான். ஒருத்தன் நுனிக்கிளையிலிருந்து அடிக்கிளைய வெட்டினான்னா அறிவில்லாதவன் முடனாக இருக்காதுன்னு சொல்றதுதான் நம்ம இதை எடுத்துக்கிறான். நான் ஒரு குறளை சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இது முக்கியமான குறளாக நான் நினைக்கிறேன். நான் பயிற்சிகளுக்கு போறபோது பிள்ளைகளை 4 குழுக்களாக பிரித்து இந்த குறளை கொடுத்து நான் விவாதிக்க செய்து அவர்களை சிந்தித்து பார்க்க செய்து அந்த பொருளை எழுத சொல்றது. அது 833வது குறள். பேதமை, முட்டாள்தனம்னே ஒரு புல்லறிவாண்மை அப்படியே எழுதுறாரு. அறிவை எழுதுறாரு, அறிவின்மையை எழுதுறாரு. இந்த குறள் என்ன சொல்லுது? 4 விஷயம் முட்டாள்கிட்ட இருக்கும். அல்லது இந்த 4 விஷயத்தை மாத்திக்கிற போது அவன் முட்டாளின் தொழில் என்னன்னு சொல்லுது. அப்ப முட்டாளின் இலக்கணம் சொல்லுது என்ன? நாணாமை, நாரின்மை, நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில். பேதை தொழில், பேதை இதெல்லாம் செய்வான். அப்ப என்ன பொருள்? இதையெல்லாம் செய்யாதிருக்கிறது அதுதான் அறிவுடைமை. சொல்றாரு, நான் 4 பிள்ளைகிட்ட சொல்லி நாணாமை அப்படிங்கிறத ஒரு குழுவை விவாதிக்க சொல்வது வழக்கம். எதற்கெல்லாம் நாண வேண்டும்? பழிபாவத்துக்கு நாணணும், நேரத்தை பயன்படுத்தாமைக்கு நாணணும். நான் கேட்டுக்கொள்வது உண்டு, உங்களுக்கு பிடித்தமான டீம் இந்த IPL சொல்றேன். இன்னொன்னு என்னன்னு கேட்டா CSKன்னு பிள்ளையெல்லாம் சொல்லுங்க. இன்னொரு டீம் என்னன்னு கேட்டா RCBன்னு சொல்லுங்க. நான் எழுத சொல்றது முதல்ல CSK,
அதற்கு கீழே ஆர்சிபி, அதற்கு கீழே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயரை எழுதுறது. மூன்றாவதாக நான் அவங்களை கேட்டுக்கிறது, நீ இந்த மேட்ச் எவ்வளவு நேரம் நடக்குது? 5 மணி நேரம் நடக்குது, 4 மணி நேரம் நடக்குது. நமக்கே சம்மந்தம் இல்லாத சிஎஸ்கே செய்யணும்னு 5 மணி நேரம் நகராம இருக்க, நமக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆர்சிபி ஜெயிக்கணும்னு 5 மணி நேரம் இருக்க. இந்த மூன்றாவதாக எழுதினியே யாரு? அவன் பேரு தான். அவன் ஜெயிக்கணும்னு எத்தனை மணி நேரம் செலவழிச்ச? நீ அதை செலவழிக்கிறது தான் உன்னுடைய வெற்றி. அது அந்த நேரத்தின் பயனை அறிந்திருக்காது, மூடத்தனம் தான். வாழ்க்கையே நேரத்துலதான் இருக்கு அப்படின்னு கேட்கறது உண்டு. பிள்ளைகள் ரொம்ப உணர்ந்துக்கிறாங்க இத. அப்ப நேரத்தை வீணடிச்சா அவன் நாணணும். நாணாமை பழிபாவத்துக்கு நாணணும். நிறைய பிள்ளைங்க நிறைய எழுதி தர்றாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தமிழக பிள்ளைகளை நினைக்கிற போது நாணாமை, தாய் தந்தையை பேணாதிருத்தலுக்கு நாணணும். நல்ல மதிப்பெண்கள், நேற்றிலிருந்து இன்றைக்கு வளர்ச்சி அப்படின்னா என்ன? நேற்றை விட இன்று அறிதல் கூட. அந்த அறியாமை நீக்கம். நேற்றுக்கு 50 மார்க் எடுத்த இன்னைக்கு 55 மார்க் எடுத்தா நீ பெரிய ஆளு அப்படின்னு நான் சொல்றது உண்டு. அப்ப நேற்றில இருந்து வர வளர்ச்சி, வளராட்டி அதுக்கு நாணுங்கள் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. நாணாமை. அடுத்தது நாடாமை. எதையும் ஆராய்ந்து தேடி நண்பர்களை நாடணுங்கிறோம். கனெக்ஷன்ஸ் இன்னைக்கு சொல்றோம். உறவுகள் பெரும்பலம்ங்கிறோம். நாடாமை. அவர்களை நாடுங்கள் அன்பாலே. உங்களுடைய 5 லவ் லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுறோம். உங்களுடைய மொழிகளால, அன்பு மொழிகள் பரிசால, சேவையால அவர்களை எல்லாம் நட்பாக்கிக் கொள்ளுங்கள், நாடுங்கள். நாடாமை. மூணாவது ஒண்ணு சொல்றாரு, நாரின்மை, அன்பின்மை. ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த அம்மாவுக்கு, தொழில் மாறிலும் சுவந்த அப்பாவுக்கு நாரின்மை, அன்போடு இந்த நமக்கு உணர்வும் உள்ளமும் உணர்வும் தந்த தமிழ், அதை போற்றாமை, இதெல்லாம் நாரின்மை. அந்த தெழுத்த தமிழமுதின் சுவை கண்டார், இங்க அமர சிறப்பு கண்டார்னாரு. அந்த சுவைய, அது அன்புடைமை தான். அது நாரின்மைங்கிறது. அப்ப அது இல்ல, அம்மா அம்மாட்ட பாசம் இல்ல, நாட்டுல பாசம் இல்ல, நகர்ல பாசம் இல்ல, லஞ்சம் வாங்குறான், எல்லாம் பண்றான். அப்ப நாரின்மைங்கிறதுக்கு சொல்லு முக்கியமான இன்னொரு சொல்லு. முட்டாள் என்ன பண்ணுவானா, யாதொன்றும் பேணாமைனாரு. பேதை தொழில் இல்ல, யாதொன்றும் பேணா. ஒரு அகிரிணை பொருட்களை எப்படி வைத்துக் கொள்கிறார்கள், உயர்தனை பொருட்களோடு எப்படி பேணி வாழ்கிறோம், உறவுகளை எப்படி பேணுகிறோம், புத்தகங்களை அந்த படித்ததை எவ்வளவு நினைவிலே வைக்கிறோம், இதற்கெல்லாம் பேணாமை சொல்றார். இதையெல்லாம் யாருடைய தொழிலாக? அறியாதவனுடைய தொழிலாக. அந்த மடத்தினுடைய மடமை அதைத்தான் சொல்றார். அப்ப ஒரு சிறப்பான வாழ்வுக்கு என்ன சொல்ற? மூடனாக இருங்கள் சொல்றோம். அந்த மூடனாக முட்டாளாக இருங்களுக்கு 4 சொன்ன. எது இலக்கியத்திலே முட்டாளாக இருந்தது? அது இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ங்கிற மாதிரி வச்சு, அதாவது உறவுகள நமது அறிவாளித்தனத்தை, அது முட்டாள் இல்ல, அது முட்டாளாக இருங்கள். அது ரெண்டையும் பிரிச்சு சொன்ன. முட்டாள் வேற, முட்டாளாக காட்டிக்கொள்ளுதல் வேற. அந்த இடங்கள்ல இதை காமிச்சேன். எங்கெல்லாம் காமிக்கிறது? பிள்ளைகளிடம். நம் பிள்ளைகள் அவர்களிடம் தோற்கிற போது அதுல இருக்கிற மகிழ்ச்சி, மனைவியிடம் தோற்கிறது, தன்னுடைய சகோதரனுடைய தோற்கிற போதெல்லாம் கிடைக்கிற மகிழ்ச்சி, அறியாத போல சிலவற்றை உறவுகளிலே அறியாதது போல கட்டிக்கொள்ளுகிறது தான் விட்டு கொடுத்தல். வேற என்னன்னு நினைக்கிறீங்க? அப்ப வாழ்க்கையில பார்த்தோம். அப்புறம் அந்த ஏற்கனவே நடந்து விட்டது, நான் அப்பவே சொன்னேங்கிற போது அடுத்தவரை குறை கூறுகிறோம். அப்ப நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் தான் அதை பார்க்கணுங்கிறத அடுத்த சொன்னேன். அடுத்தது நடைமுறையில அந்த டார்க் ஸ்பாட், அது வெளிச்சம் வருகிற போது கடக்கலாம். அது வரைக்கும் அது அறியாததுதான் கடமைதான் சொன்னேன். திருக்குறளை வச்சுதான் நம்மளால பார்க்க முடியும். அதுல அந்த நெடுநீர் மடி துயில்
நான்கும் கெடுநீராகரும் காமக்கலன் கெட்டு போனா அதை கை கொள்ளுவான். ஒரு வாழ்க்கை அந்த ஒரு அர்த்தம் காக்கும் அருவி, அர்த்தம் காக்கும் கருவிங்கிறார். அது இல்லாதவன் அந்த மடமையாத்தான் இருப்பான், முட்டாளாக இருக்காதேங்கிறதுக்கு தான் நாங்கள் நம் முட்டாளாக இருங்கள் ஒரு தலைப்பு. நீ கெட்டு போனா முட்டாளா இருக்கணும், சரியா? அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் அந்த குரல்ல. அப்புறம் புல்லறிவாண்மை அப்படிங்கிறதையும் முட்டாள்தனத்துக்கு தான் சொல்றாரு. மற்றது எது இல்லாட்டியும் பரவாயில்லையா, இந்த அறிவின்மை, மடத்தனம், முட்டாள்தனம், அப்படி அதுதான் உலகம் இன்மையாக கொள்ளும். உனக்கு செல்வம் இல்லை, உனக்கு பதவி இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, உனக்கு அந்த அறிவு அதுதான் இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் பேதமைக்கு சொல்றாரு, அவன் ஊதியம் விட்டுருவானா, துன்பத்தை அவன் கடைப்பிடிப்பான், ஏற்றுக்கொள்வாங்கிறான். பேதமைன்னு ஒரு அதிகாரமே எழுதுறாரு. அடுத்தது ஏமாக நான் சொன்னது 833வது குறள், நாணாண்மை நாரின்மை. நாணாமை, நாடாமை, நாரின்மை, இந்த ஒரு சொல்லுதான் தெரியாத சொல்லு. நாரின்மைனா அன்பின்மை. அடுத்தது யாதொன்றும் பேணாமை, பேணுதல், வாழ்க்கை பேணுதல், அதுதான் முக்கியம். உறவுகளை பேணுதல், நேரத்தை பேணுதல், அகிரணி பொருட்களை பேணுதல், அதெல்லாம் செய்கிற போது வாழ்வு சிறக்கிறது. இந்த வாழ்வியல் பயிற்சிய மிக ஆர்வமா இந்த நேரத்துல எழுந்த முதலிலே நான் குறிப்பிட்டேன். மறுபடி என் நண்பர்கள் தாமோதரன் ஐயா பெற்ற பெரிய நண்பர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பேரையும் எனக்கு சொல்ல ஆசை. எத்தனை 1008 போற்றி சொல்கிறோம். அப்ப ஹீரர் வெங்கட்ராமன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், இனிய நண்பர்கள் லாவண்யா அவர்கள், ஐயா மாரிமுத்து அவர்கள் மற்றும் இணைந்துள்ள ஒவ்வொரு லட்சுமி நாராயணன் அவர்கள் தொடர்ந்து இந்த தளத்துக்கு சிறப்பு செய்கிறார்கள். ஒவ்வொருவரையும் வழங்கி மிகச்சிறப்பாக இந்த 911வது நிகழ்வுல இனிய நண்பர் திருமதி குமரேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நான் இதை நிறைவு செய்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வழங்குகிறேன். திரு வீரசேகர் இப்பொழுது மிக அருமையாக நிறைய ஃபீட்பேக்ல பாக்குறேன். உங்க ஒவ்வொருத்தரையும் வழங்குறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். நன்றிங்க. அருமையான ஒரு இந்த தலைப்போட்டி மிக சரியான அருமையான கருத்துக்களை பல்வேறு விஷயங்களோட, நம்மளுடைய நடைமுறை விஷயங்களோட சொல்லியிருக்கிறீங்க. உறவுகள் அவங்கள்ட்ட நம்ம புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நடந்து முடிஞ்ச விஷயத்துல அத போய் அது என்னத்தினால நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுல நம்ம உச்சாரித்தனத்தை காட்டக்கூடாது, மூடனா தான் இருக்கணும். அது மாதிரி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் அந்த விஷயம், அதை பத்தி சொன்ன விஷயமும் சரி. திருக்குறள் எடுத்தோம்னா நாடாமை, நாணாமை, அன்பின்மை, பேணாமை அப்படின்ட்டு 4 விஷயத்துல அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கலன்னா நம்ம சரி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது. அதாவது மெயினா நாடாமை அப்படிங்கும்போது நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உறவுகள் வச்சுக்கிறதுல நம்ம சரியா நடந்துக்கலன்னா அதுல நாணாம இருந்தா முட்டாது அப்படின்னு சொன்னது அருமையா இருந்ததுங்கய்யா. ரொம்ப கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்க எப்பவுமே அருவி போல உங்கள்கிட்ட விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கும். அருமையான ஒரு செஷன் கொடுத்ததுக்கு நற்புலர் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்து, இன்று பிறந்த நாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாரா இருந்தாங்கன்னா கைவிட்டு சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம நற்புலர் குடும்பங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சி கொண்டாடும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும், அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு நற்பொழில் சார்பாக
ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் வாழ்த்துக்களையும் மற்றும் சொல்லிக் கொள்கிறோம். இது ஃபீட்பேக் வழங்கும் நேரம். ஏ ஃபார் அருணகிரி சார் ஃபர்ஸ்ட் வணக்கம் வந்திருக்கிறாரு. அவர் ஃபீட்பேக் கொடுங்க சார். குட் மார்னிங் நட்புலாரி. குட் மார்னிங் வினைத்திட்டம் ஐயா. மூடனாக இருங்கள் 27 நாளா வெவ்வேறு கோணங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுமையும் அந்த தலைப்பை பார்த்த விதம் வித்தியாசம். இன்னைக்கு ஐயாவோட பார்வை பாத்தீங்கன்னா, நம்ம முல்லை தேரை கொடுக்குறான். ஸோ ஆட்கள் கிட்ட சொல்லியிருந்தா ஒரு பந்தலே அமைச்சிருப்பாங்க. அந்த கொடை எப்படிப்பட்டது, மயிலுக்கு போர்வையை கொடுக்குறான். அது ஒருத்தரோட பார்வை லெஃப்ட் மட்டும் கவர் பண்ணும், இல்லை மிடில் பாத்தை கவர் பண்ணும், ரைட்டை கவர் பண்ணும். அதையும் தாண்டி ஜிபிஎஸ், இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றத்துல ஜிபிஎஸ் எப்பவுமே ஏன் இதை பயன்படுத்தலன்னு கேட்காது, அடுத்து என்ன நெக்ஸ்ட் அங்கிருந்து எப்படி போகலாம் அப்படின்னு அது வழியை காட்டிட்டே இருக்கும். அப்படின்னு எல்லா விதங்கள்லயும் திருக்குறளை டச் பண்ணாம ஒரு பேச்சு இருந்ததுன்னா அது கம்ப்ளீட் ஆகாது. அந்த பொருட்பால்ல வரக்கூடிய பேதமை அதிகாரத்துல நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். அது மட்டும் இல்லாம உலகத்துல எந்த குறைகள் இருந்தாலும் அதை பெரிய குறையா பார்க்காது, அறிவு குறை இருந்ததுன்னா அதை உலகம் ஏத்துக்காது. ஸோ அந்த விதத்துல அந்த அறிவு சம்பந்தமா எடுத்துக்காட்டுகள் குரல்கள் மிக அருமை. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா ஐயாவோட அனுபவத்தை தான் காட்டுது. எல்லா ஆங்கிலும் சங்க இலக்கியங்கள்ல தொட்டு இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி வரை என்னெல்லாம் இருக்கோ அதோட இதை பொருத்தி பார்க்கறது. உறவுகளை குறிப்பா தாம்பத்தியத்துல தோல்வி கூட ஒரு வெற்றி தான். வாழ்க்கையில சாரிமா சரிமா அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே மிகவும் ஒரு எக்ஸலண்ட். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐயாவோட அனுபவம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பான தொகுப்பு, மகிழ்ச்சி. ரமேஷ் சார் சரி, நீங்க எல்லாரும் உங்களோட அருமையான ஒரு ஃபீட்பேக். அடுத்து லோகநாதன் ஐயா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இணைய நட்புகளை காலை வணக்கம். ஐயா அவர்கள் இன்னைக்கு நல்ல இலக்கியத்துடன் மற்ற குரலில் ரொம்ப அழகா சொன்னார். ஏன்னா பள்ளி பருவத்துல இருந்து இது மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கும். முளைச்சி தேர்ப்படுத்தான் தான் அதோட நிறுத்திவாங்க. வயிறுக்கு போர்வை கொடுத்தான் தேகம், இதோடதான் கிளாஸ் நிறுத்திட்டாங்க. இது விளக்கி சொல்லலை. இது எனக்கு புரியாததான் இருந்தது. நானும் எப்படி முளைச்சி தேர்ப்படுத்தான் பாரு, இது ஒரு அரசாங்க எப்படி கொடுக்குறது அப்படின்னு. ஆனா அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான ஒரு உயிருக்கு, எந்த உயிருக்கும் நம்ம உயிருக்கும் நம்ம நன்மை செய்யணும், அதுவும் உள்ளன்போடு செய்யணும்ன்றது விளக்கி கூறி இன்னைக்குதான் எனக்கும் புரிந்தது. இவ்வளவு வயசுல தான் எனக்கு புரியுது. ஐயா நிறைய புக்கு படிச்சிருக்காரு, நிறைய பயிற்சி எடுத்துட்டாரு. இது மாதிரி பெரிய ஒரு நட்பு கிடைக்கிறதுக்கு இந்த நட்பு வரை ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கிறதுக்கு சுமேசன் சாருக்கு தான் கோடான கோடி நன்றி தெரிவிக்கணும். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எமோஷன்ஸ் சேர்க்கிறாங்க. அதாவது அந்த எமோஷன்ஸ் ஒரு வருகிற போது அந்த மடத்தனா நம்மகிட்ட இருக்கிறது நல்லதுதான். அன்பு எமோஷன் அதுக்காக என்னுடைய மனத்தனம் தான் சில இடத்துல ஐயோ. அதாவது நட்புல எனக்கு ரொம்ப பிடித்தமானது செழுமைப்படுத்துறீங்க. அந்த உரைய எல்லாரும் செழுமைப்படுத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அது தாமோதரன் ஐயா உங்க நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். வினைத்திட்டம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் உரையை கேட்கும் பொழுதெல்லாம் அதாவது உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பார்கள், வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உங்கள் பேச்சை கேட்கும் பொழுதே அவ்வளவு இனிமையான ஒரு குரல், சிறப்பான குரல். எல்லோரிடமும் நாம் மூடனாக இருந்தாலும்
அதில் வெற்றி பெறுகின்றோம் என்ற ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். நல்ல சிறப்பான ஒரு செய்தி. வீட்டிலும் பிள்ளைகளிடத்திலும் மனைவியிடத்திலும் நண்பர்களிடத்திலும் எல்லோரிடமும் நாம் மூடனாக காட்டிக்கொண்டு அவர்களிடம் பல கருத்துக்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் சிறப்பு அடையலாம் என்ற தத்துவமான ஒரு கருத்தை உங்கள் செஷனில் இன்று நீங்கள் தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார். உங்கள் உரை, உங்கள் சொல் எங்களுடைய வினைகளை தீர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த செஷனை கேட்டதற்கு நான் பயனடைகிறேன் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் மாதத்தில் 2 முறை கூறிய வந்தால் கூட சிறப்பாகத்தான் இருக்கும். அவ்வளவு சிறப்பு சார். நன்றி, வணக்கம். நன்றி.